திமுகவில் சேரும் அதிமுகவினர் என்ன மாற்றம் ஏற்படும்? அதிமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்களும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட தலைவர்களும் திமுகவில் சேர்ந்து அதிமுக மீதான விமர்சனங்களை அதிகப்படுத்தி இருக்காங்க. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வரவங்களுக்கு தேவையான மரியாதை, கட்சி பொறுப்புகள்னு கொடுத்து அறிவாலயம் அவங்கள கொண்டாடுது. அதிமுகவிலிருந்து வெளியில போனவங்களை கட்சிக்கு துரோகம் செஞ்சவங்கள்னு ஒரு வார்த்தையில அதிமுக அவங்கள அடையாளப்படுத்துது. சமீபத்துல அன்வர் ராஜா, மைத்ரேயன்னு முக்கிய அதிமுக தலைவர்கள் திமுகவில் சேர்ந்திருக்க, இப்ப அதிமுக எம்எல்ஏவும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்திருக்காரு. திராவிட கொள்கைகளை காக்கும் கட்சியா திமுக இருக்கிறதாலையும் தமிழக உரிமைகளை சமரசம் இல்லாம காப்பாத்த தமிழக முதல்வர் போராடிட்டு வரதாவும் சொல்லி திமுகவில் சேர்ந்திருக்காரு. திமுகவில் சேர்ற அதிமுக தலைவர்கள் திமுகவோட பலத்தை கூட்டுவாங்களா? தங்களோட அரசியல் எதிர்காலத்துக்காக ஆளும் கட்சியில சேர்றாங்களா? இவங்களால அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். நீதிமன்றங்களை விட சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குன்னு தன்னோட நடவடிக்கைகள் மூலமா நிரூபிச்ச முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனின் மகனும் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அதிமுக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவான மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான பல வழக்குகள்ல இபிஎஸ்க்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிற மனோஜ் பாண்டியன் ஒரு பிரபல வழக்கறிஞரும் கூட. அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிச்சு பாஜகவோட கிளை கட்சியா அதிமுக செயல்படுதுங்கிற குற்றச்சாட்டை முன்வச்சு திமுகவில் சேர்ந்திருக்காரு மனோஜ் பாண்டியன். அறிவாலயத்துல முதலமைச்சரை சந்திச்சு தன்னை திமுகவில் இணைச்சுக்கிட்டு இருக்காரு. கட்சி மாறின உடனேயே தன்னோட எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னால திமுகவில் சேர்ந்த அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு திமுக முக்கியமான கட்சி பதவிகளை கொடுத்து அவங்கள அரவணைச்சுக்கிட்டு இருக்கு. திமுகவில் சேர்ந்த அன்வர் ராஜாவுக்கு இலக்கிய அணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் அடையாளங்களா இருந்த பலர் திமுகவில் சேர்ந்திருக்காங்க. அதிமுகவால தகுதி நீக்கம் செய்யப்பட்ட தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் பலர் திமுகவில் சேர்ந்திருக்காங்க. இவங்கள முக்கியமானவங்க செந்தில் பாலாஜி. இவருக்கு அமைச்சர் பதவி, மாவட்ட செயலாளர் பதவி, இப்ப மண்டல பொறுப்பாளர் பதவின்னு திமுகவோட உச்சபட்ச பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து தங்க தமிழ்ச்செல்வனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், தேனி எம்பின்னு அடுத்தடுத்து பதவிகள் வழங்கப்பட்டுச்சு. இதே போல தினகரன் ஆதரவாளராயிருந்த முன்னாள் அமைச்சர் பழனியப்பனும் திமுகவில் சேர அவருக்கு தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. அதிமுக கொங்கு மண்டலத்துல முக்கிய புள்ளியா பார்க்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளர் பதவியும், முன்னாள் MP லட்சுமணனுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் 2021க்கு பிறகு திமுகவில் சேர்ந்த அதிமுக முக்கிய தலைவர்களோட பட்டியல். இது தவிர அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த பலர், ஏவாவேலு, KKSSR, ரகுபதி, ராஜகண்ணப்பன், சேகர் பாபுன்னு பல அதிமுக பிரபலங்கள் தான் இன்னைக்கு திமுக தலைமையோட நெருக்கமா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. எம்ஜிஆர், ஜெயலலிதா காலங்களில் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பல பெரிய தலைவர்கள் திரும்பவும் கட்சியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனா ஜெயலலிதாவே எம்ஜிஆரால கட்சியில் இருந்து ஓரம் கட்டப்பட்டிருந்தவங்க தான். பிறகு அவரே அதிமுகவுக்கு தலைமை தாங்கி அந்த கட்சியை புது உயரங்களுக்கு கொண்டு போனாரு. எடப்பாடி பழனிசாமி பீரியட்ல பெரும்பாலும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்களை திரும்பவும் அதிமுகவில் சேர்த்துக்காத நிலைமைதான் தொடருது. கட்சியோட நலனுக்காகவே நீக்கங்கள் நடக்குதுன்னு, களைகள் பறிக்கப்பட்டு அதிமுக செழித்திருக்குன்னு பதில் சொல்றாரு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இரட்டை இலை முடக்கப்பட்டு ஜெயலலிதா, ஜானகி அணிகள்னு அதிமுக பிரிஞ்சு நின்ன காலத்துல அதிமுக தலைமை அலுவலகத்து மேல எந்த தாக்குதலும் நடத்தப்படல. ஆனா EPS OPS பிரிவுல எடப்பாடி தலைமையில சென்னை வானகரத்துல பொதுக்குழு நடந்துட்டு இருந்தப்போ OPS நேரா கட்சி அலுவலகத்துக்கு போக அங்க கலவர சூழல் ஏற்பட்டுச்சு. ஜெயலலிதா அறை உட்பட பல பகுதிகள் சூறையாடப்பட்டுச்சு. முக்கியமான ஆவணங்களும் காணாம போச்சு. அலுவலகமே பூட்டப்பட நீதிமன்றம் மூலமா அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. எடுத்த முடிவுல ஜெயலலிதா பாணியில இறங்கி வராம இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் பாணியிலேயே வெற்றிகளையும் பதிவு செஞ்சாராங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. நீக்கப்பட்டவங்களை அதிமுக ஏத்துக்காதுங்கிற எடப்பாடி பழனிசாமியோட முடிவு சரியானதாங்கிறது 2026 தேர்தல் முடிவுகள்ல தெரியும்.
அதிமுகவிலிருந்து வெளியேற எல்லா தலைவர்களும் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு பேசுறாங்க. இப்படி வெளியேற தலைவர்கள் கொள்கை சார்ந்து திமுகவுக்கு போறாங்களா, இல்ல தங்களோட அரசியல் எதிர்காலத்தை உறுதி செஞ்சுக்க போறாங்களாங்கிற கேள்விக்கு பதில் தேட வேண்டியிருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தை போல இப்ப அதிமுக இல்லைங்கிற குற்றச்சாட்டுகளை அதிமுகவோட அதிருப்தி தலைவர்கள் முன்வைக்கிற போதெல்லாம் அந்த கட்சியோட தொண்டர்கள் மனநிலையும் அப்படிதான் இருக்காங்கிற கேள்வியும் எழுது. சட்டப்பூர்வமாகவும் தேர்தல் ஆணையத்தாலையும் அதிமுகவோட தலைமை பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தாங்கிறது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தொண்டர்கள் அவரோட தலைமையை ஏத்துக்கிட்டாங்களா, இல்ல அதிருப்தி தலைவர்கள் சொல்றது போல அவருக்கு எதிரான மனநிலை கட்சிக்குள்ள இருக்காங்கிறது அதிமுகவோட வெற்றி தோல்விகள் முடிவு செய்யும். இதுவரைக்கும் அதிமுகவிலிருந்து வந்தவங்களை அரவணைச்சதால திமுகவுக்கு லாபமா பார்க்கப்பட்டாலும் காலம் காலமா திமுகவில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரியான தலைமையோட அரவணைப்பு கிடைக்குதாங்கிற கேள்வியும் எழுது. தொடர்ந்து திமுகவை நோக்கி படையெடுக்கிற அதிமுக நிர்வாகிகளால அதிமுகவுக்கு பின்னடை வாங்குறதையும் திமுக பலமாகுதாங்கிறதையும் 2026 தேர்தல் முடிவுகள் தான் பதில் கிடைக்கும்.